நம்ம இன்றைக்கி வந்து 10% ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ 10% வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இருங்க, இப்போ வந்து 7:27 AM காட்டுது. இது வந்து எப்போ வந்து 80 ஆகுதுன்னு நான் உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ 3% ஏற வந்து 4% ஏற வந்து ஒரு 4 நிமிஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 1% 1 நிமிஷம் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 5% ஆகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகுது. இது பாருங்கள், நம்ம வந்து இப்போ 7:34 வந்திருக்கு. அதாவது இந்த 79% வந்துருக்கு. நம்ம 25க்கு பார்த்தோம்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10% ஏற 10 நிமிஷம் ஆகுது. 0 to 100 பார்த்திங்கன்னா வந்து 100 வந்து 80% இவ்வளோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மாதிரி தான் ஒர்க் ஆகுது. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் முடிஞ்சதுலேயும் போடுறது அவாய்ட் பண்ணுங்கள், தவிருங்க. எமர்ஜென்சினா போடுங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி அந்த மாதிரினா போடுங்க. ஆனால் பேட்ரி கண்டிப்பாக நமக்கு 8 மணி நேரம் ஏற சார்ஜ் வந்து டக்குன்னு குயிக்காக 40 நிமிஷத்தில் ஏறுதுன்னா கண்டிப்பாக நமக்கு மைனஸ் தான். இது 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் 15 கிலோமீட்டர் போகலான்னு போட்டிருக்காங்க. ஆனால் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் 10 கிலோமீட்டர் தான் போக முடியும். 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கில். இல்லை 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் நீங்கள் 40 போனால் வேணால் நீங்கள் 15 கிலோமீட்டர் போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 0 to 80 வந்து % வந்து 40 நிமிஷம் சார்ஜ் ஆகணும். கிட்டத்தட்ட 7 மணிக்கு நான் போட்டேன். 7:37 ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போ 40 மினிட்ஸ் ஆகி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்போ சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 8% ஆகிருக்கு. சார்ஜிங் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆகுது. 0 to 80% அவங்க சொல்கிற சார்ஜிங் டைம்